அண்மை செய்தி. சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உடன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள நயினார் நாகேந்திரன் சந்தித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகு சட்டப்பேரவையில் இபிஎஸ் உடன் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். கூட்டணி உறுதியான பிறகு முதன்முறையாக நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகு முதன்முறையாக சட்டப்பேரவை வளாகத்தில் அவர் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அறையில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது அறையிலே தற்போது நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறார். அங்கு முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கின்றார், கடம்பூர் ராஜு, தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட ஒரு சில முக்கிய நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை எதற்காக என்று அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. நாம் சில அதிமுக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது நமக்கு கிடைத்த தகவல், தற்போது சட்டப்பேரவையில் வினாவிடை நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 0 அவர் நேரமில்லா நேரம் ஆரம்பிக்கும். அப்படி 0 அவரிலே ஒவ்வொரு நாளும் எதிர்க்கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்த பல பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி எழுப்புவதும் விவாதத்துக்கு உட்படுத்துவதும் வழக்கம். எனவே அந்த வகையில் நாம் நியூஸ் தமிழ் வாயிலாக ஏற்கனவே வெளியிட்டிருந்தது போல கூட்டணி அமைத்த பிறகு 2 கட்சிகளும் இணைந்து செயல்படுவது, பொதுவெளியிலும் சரி அதிகாரப்பூர்வ போராட்டங்களும் சரி எதுவாக இருந்தாலும் 2 கட்சிகளும் இணைந்தே செயல்படுத்த திட்டம் என்று முன்பு செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்தில் அநேகமாக டாஸ்மாக் பிரச்சனையாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு முக்கிய பிரச்சனை தொடர்பாக அவர்கள் இருவரும் குரல் எழுப்பி சட்டமன்ற வளாகத்திலே அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப, கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே அது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையாக இருக்கலாம் என்று அதிமுகவின் சில நிர்வாகிகள் ஒரு தகவலாக தெரிவிக்கிறார்கள். இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதற்கு இந்த சந்திப்பு என்று தெரிவிக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டப்பேரவை வளாகத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் அறையிலேயே இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 10 நிமிடங்களாக இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. அதிமுகவினுடைய சில முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். கடம்பூர் ராஜு, எஸ்பி வேலுமணி, தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் இது எதற்காக நடத்தப்பட்ட கூட்டம் என்பது குறித்த விவரம் நமக்கு தெரிய வரும். இது முன்பு குறிப்பிட்டது போல நேரமில்லா நேரத்தில் 2 கட்சிகளும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான, அதாவது ஒரு விவாதம் குறித்து குரல் எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக, அதற்கான ஆலோசனையாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.